சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, பரிகாரம் செய்தும் பலன் இல்லையே ஏன். நமது முன்னோர்கள் பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாளை குறித்து வச்சுருக்காங்க. சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன்னா திங்கக்கிழமை. அந்த கிரகத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த கிழமையில விளக்கு போட்டு கோவிலில் பரிகாரம் நிவர்த்தி பண்ணுறோம். நம்ம கிழமையத்தையும் சரியாக தேர்ந்தெடுக்கணுமே தவிர இதுக்கான நேரத்தை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. எப்படின்டா, வெள்ளிக்கிழமைண்டா 10:12 ராகு காலம். ராகுவால் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10:12 விளக்கு போட்டு, துர்க்கை அம்மன் விளக்கு போட்டு நம்மளுடைய பரிகாரத்தை செய்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான டைம் இருக்குது. அந்த டயத்தில் செஞ்சாச்சு அந்த கிரகத்தோட பலனை நம்ம முழுமையாக எடுக்க முடியும். நம்மளுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும். சும்மா நம்ம அதை விட்டு நம்மளுக்கு நேரம் கிடைக்கிற போய் பரிகாரம் பண்ணால் அந்த பரிகாரம் பலன் தராது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் போனாத்தே அந்த பரிகாரம் பலன் தரும். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் தனியாக எடுத்து அதுக்குன்னு ஒதுக்கி பரிகாரம் பண்ணுறதுக்குண்டே இருக்குது. அந்த நேரத்தில் அந்த பரிகாரம் செஞ்சால் நிச்சயமாக பலன் கிடைச்சே தீரணும். இது தர்ம நெறி. இது காலையிலையா, மத்தியானமாக, சாயந்தரமாக, உச்சி காலையமான்றதை ஜோசியரால் நிச்சயமாக கணிக்க முடியும். அந்த குறிப்பிட்ட டயத்தில் அந்த பரிகாரத்தை செஞ்சால் நிச்சயமாக 100% பலன் அடையலாம். அதை விட்டுட்டு நாம் சும்மா இருக்கிறப்ப போவோம், நமக்கு ரெஸ்ட் கிடைக்கிறப்ப போவோம்டா, நிச்சயமாக அந்த பரிகாரம் செஞ்சு பலன் இல்லை, பலன் கிடைக்கிறது கஷ்டம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.